ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தா கத்னா ஃபங்க்ஷன். ஸோ நான் உங்களுக்கு எங்கள் கத்னா ஃபங்க்ஷன் எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த பையனுக்கு தான் நாங்கள் கத்னா ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் கழுத்தில் மாலை, கைக்கு பூ, மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு, அந்த பையனுக்கு ஒரு கர்ச்சீப்பில் ஒரு தேங்காய், ஒரு வாழைப்பழம், ஒரு லட்டு, ஒரு வெத்தலை பாக்கெலாம் வச்சு மடி ரொப்பி விட்டுட்டு, இப்போ நாங்கள் எல்லோரும் சந்தனை போட்டு சுற்றி இந்த மாதிரி காசு போடுவோம். ஸோ அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கும்போது எங்கள் ரிலேஷன் எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் ரிலேஷன் எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி போட வச்சுட்டு, அவங்களுக்கு லைனாக எல்லாம் இது பண்ணிவிட்டு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி தம்பி கூட போடுறான். இந்த மாதிரி யார் வேணால் போடலாம். அவங்கன்னா போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே, எல்லா ஃபங்க்ஷன்லாம் நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்சுக்கு போகலான்னு சொல்லி லஞ்சு தயார் பண்ண போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லஞ்சுக்கு என்ன தயார் பண்ண போகிறோன்னு பார்த்தா மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் குக்கரில் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். குக்கர் வச்சாச்சு. நான் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் 2 எடுத்து போட்டிருக்கேன். அது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் பார்த்தா நான் பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நான் ஒரு 1/2 கிலோ கிட்ட நான் அறுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நான் போட்டுக்க போகிறேன். போட்டு பெரிய வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வணங்கிக்க போகிறேன். வணங்கினதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அதையும் நான் மிக்சியில் அரைச்சி அதையும் வச்சுக்கிட்டேன். அதை வச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா சுவையாகவும் வரும் பிரியாணி. ஸோ சின்ன வெங்காயமும் வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு நல்லா வணங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி கக்குக்கரில் கருகுன மாதிரி ஆகிடும். கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினாவையும் நான் போட்டுக்க போகிறேன். அதுவும் நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் இப்போ புதினாவையும் கொத்தமல்லி தலையையும் நான் இப்போ போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்க விடுறேன். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா மட்டன் எடுத்து போடுறேன். மட்டன் எடுத்து நல்லா போட்டதுக்கப்புறம் மட்டனில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பாட்டிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் நான் எல்லாம் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே போட்டு நான் வணங்கிக்க போகிறேன். வணங்கினதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா நல்லா எல்லாம் வணங்கிட்டு உப்பு சரி பார்த்து நம்ம தயிர் போட்டுக்க போகிறோம். தயிர் போட்டால் சாப்பாடு குலையாமல் பொலன்னு நல்லா உதிரியாக இருக்கும், பூ போல் இருக்கும். ஸோ அதனால் நான் தயிர் போட்டு தயிர் வாசனை போகிற வரைக்கும் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் தண்ணி அளவு ஊற்றிக்கணும். நான் 3 கிலோ அரிசி போட்டிருக்கேன். ஸோ 6 படி தண்ணி ஊற்றுறேன். இப்படி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதிச்சதுக்கப்புறம் நான் லெமன் எடுத்துக்க போகிறோம். லெமனோட சாறு மட்டும்தான் போடணும். போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதிச்சதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு போட்டு உப்பு சரி பார்த்து புளிப்பு எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் அரிசி போட்டு அரிசி நல்லா கொஞ்சம் அரைப்பதம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், இப்போ அரைப்பதம் வேக போது தண்ணியெல்லாம் இஞ்சி அரைப்பதம் வேணும்போது நம்ம இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடணும். விட்டால் மட்டன் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.